செம ஃபீல் குட் மூவி ப்ரோ. அவர் சூரியவம்சம் மாதிரி இந்த ஜென்ரேஷனுக்கு ஒரு படமாக திருப்பி திருப்பி பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது. சூர்யாவோட கேரியரில் ஒரு முக்கியமான படம் கூட சொல்லலாம். ஃபேமிலியோட முக்கியத்துவம், ரிலேஷன்ஷிப்போட முக்கியத்துவம், நவடேஸில் ரிலேஷன்ஷிப்ஸ் ரொம்ப வேறு மாதிரி போயிட்டு. ஸோ இந்த ஃபிலிம் வந்து ஒரு படம்னு சொல்கிறது பதிலாக ஒரு ஃபேமிலி லெசன்னே சொல்லலாம். நிறைய லெசன்ஸை சொல்லிக் கொடுக்குது படம். கண்டிப்பாக காமெடி அப்போக்கப்போ படத்தை நல்லா கொண்டு போகிறதே காமெடி நல்ல ஒரு பேக்கேஜ்னே சொல்லலாம். எல்லாருமே அவங்களோட ரோலை எப்படி சொல்கிறது, நல்லாவே இருக்குது. அதாவது அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆமாம், அது அவரோட இதுவே எல்லா ஜெனருமே பண்ணுவார். ஸோ அவரோட கரியருக்கும் இது ஒரு முக்கியமான படமாக இருக்கும். கண்டிப்பாக அதான் சூரியவம்சம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டேன்ல. இந்த ஜென்ரேஷனுக்கு ஒரு சூரியவம்சம் மாதிரி நீங்கள் ரிப்பீட்டாக பார்க்கலாம். சூர்யா ப்ரோ மூவி வந்து எப்போவுமே நல்லாயிருக்கும். பட் விஸ்வநாதன் மூவி வந்து ஒரு தனி ஸ்டைலு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியலாக எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத வந்து ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்குது படத்தில், எமோஷ்னல் பாண்டு இருக்குது, மதர் சென்டிமெண்ட், லவர் சென்டிமெண்ட், ஒய்ஃபோட முக்கியத்துவம் என்ன, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் என்ன, அண்ட் வந்து நம்மளுடைய பசங்க நம்மளுக்கு எவ்வளோ முக்கியம், நம்மளுடைய லைஃப் வந்து நம்மளுடைய பசங்களை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. படத்தில் எல்லாமே ஒரு ஃபேமிலிக்கான பாண்டிங்ஸும் இருக்குது. தென் நம்ம கற்றுக்கிறதுக்கான விஷயம் நிறைய இருக்குது. சூர்யானா வந்து எப்போவுமே ஃபேமிலி அண்ட் தன்னோட ரசிகர்களை ரொம்பவே விரும்புவார். ரசிகர்களுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாரு. பிளட் டொனேஷன் பண்ணால் தான் வந்து ஃபோட்டோவே எடுப்பேன்னு கூட சொல்லுவார். ரசிகர்கள் அப்படின்னா என்னோடய ரசிகர்கள் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்றது கூட ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பார். அவர் வந்து படிக்கிற பசங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவார். ஸோ அதை பேஸ் பண்ணி படத்தில் ஒரு சீன் தெளிவாக சொல்லியிருக்காரு. உங்களோட படிப்புக்கு நீங்கள் மட்டுமே காரணம் இல்லை, உங்களுடைய அப்பா அம்மா ரொம்ப முக்கியம். அவங்கள வந்து நீங்கள் கெரியரில் உச்சத்தின் போனால் கூட உங்களோட அப்பா அம்மாவை வந்து நீங்கள் எப்போவுமே மதிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. மம்தா அவங்களுடைய ஆக்ஷன் ரொம்ப சூப்பர். ராதிகா மேம் என் வழக்கம் போல் தான் சொல்லுவேன், வேணாம் அவங்களுடைய இதை வந்து ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காங்க. தெளிவான கருத்து. எல்லாரும் நேரில் வந்து பாருங்கள். பார்த்து கொஞ்சமாவது நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்ட ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்தால் அதை மாற்றிட்டு லைஃப்பில் ரொம்ப முக்கியமான விஷயத்தெல்லாம் பாருங்கள். சூப்பர் சூர்யாண்ணா. செம்மையாக இருக்குண்ணா படம். வேறு லெவல் படம். பற்றிமா படம் எல்லாமே ஆக்டிங் செம்மையாக இருந்துச்சுண்ணா. பெருசாக படம் இப்போ லாஜிக்காக இருந்துச்சு. பார்க்கும்போது லாஜிக்காக அது மாதிரி தான் யோசிக்கணும். படம் செம்ம லாஜிக்காண்ணா. சூர்யா தரம் ப்ரோ அண்ணா. பழைய சஞ்சயை பார்த்த மாதிரி இருந்துச்சு. பங்கமாக இருந்துச்சு படம். இல்லை ப்ரோ, நார்மலாக லவ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். லவ் எப்படி அன்கண்டிஷனலாக இருக்கும் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. மற்றபடி வேறு எதுவும் பெருசாக எதுவும் இப்போ சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் படம் லாஜிக்கே இல்லைன்னு சொல்லுவாங்க. லாஜிக்காக இருக்கும் படம் கதை ஃபுல்லாக. தரம் ப்ரோ ஆனால் அவங்க இல்லைன்னா படமே தெரிஞ்சு ஃப்ளாப்பாக இருக்கும் சத்தியமாக. அவங்க சூர்யா வச்சு மட்டும் படம் ஹிட்டாக வாய்ப்பே இல்லை. மம்தா இருந்தால் தான் படம் ஹிட்டாச்சு. காமெடி அல்டிமேட் ப்ரோ. காமெடிலாம் அல்டிமேட். காமெடி நிஜமாக 3 விஷயம் தான் ஹிட்டாச்சு. ஒன்று சூர்யா, மம்தா, அதுக்கப்புறம் காமெடி ஃபுல்லாக அது மட்டும் ஹிட்டாச்சு. நல்லாவே செம்ம கனெக்ட், செம்ம என்ஜாய்மெண்ட். ஆனால் சூப்பர். 10 out of 10 ப்ரோ. செம்ம படம், போரே அடிக்கல சுத்தமாக. எல்லா ஸ்க்ரீன் பிளே சூப்பர், பர்ஃபெக்ட். ஃபீல் குட் மூவினா இதுதான் ஃபீல் குட் மூவி. எல்லாமே சீன் பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. மெயினாக சூர்யா ஃபைட்டிங் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஒன்றுமே இல்லை ப்ரோ, சும்மா போய் பாருங்கள், ஜாலியாக இருக்கும் படம். அவ்வளோ எல்லாமே நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு. படத்தில் சூர்யாவோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் ரொம்ப நல்ல மமிதா பைஜி நல்லா இருந்தாங்க. ஸ்டோரி ரொம்ப நல்லா இருந்தது. படத்தில் எல்லாமே நல்லா இருந்தது. படம் சூப்பராக இருந்துச்சு. படம் ஆல்மோஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சூர்யா, மமிதா ஆக்டிங்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபீல் குட் மூவி. நல்லா கருத்து சொல்கிறாங்க. படம் வந்து பார்க்கட்டும், நல்லா தான் இருக்குங்க. நல்லா கனெக்ட் ஆகும். நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பராக பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குண்ணா படம். சென்டிமெண்ட் சூப்பராக இருக்குது. சூர்யா சூப்பராக ஆக்டிங் பண்ணியிருக்காரு. செம்ம எமோஷனலாக சூப்பராக கனெக்ட் ஆகும். தேங்க்யூ. ஃபேமிலி பற்றி செம்மையாக சொல்கிறாங்க. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருக்குது படம். இல்லை ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. சூப்பராக நடிச்சிருக்காரு. டேரக்டர் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அவர் டைலாக்ஸ் டெலிவரி பண்ணது, படமே டைலாக் தான். ஃபுல்லாகவே டைலாக் தான் படமே போயிட்டுருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு டேரக்டர். படத்தில் ஃபேமிலி ஓரியன்ட் தான். ஃபுல்லாகவே ஃபேமிலி ஓரியன்ட் ப்ளஸ் ட்ராமா. ரொம்ப நல்லா இருக்குது படம். சூர்யா படம் சூப்பராக இருக்குது. மமிதா பைஜு தான் கொண்டுட்டாங்க. ரொம்ப கனெக்ட் ஆகுது. ரொம்ப பார்க்கலாம். இல்லை எல்லாமே ஃபுல் என்டர்டைன்மெண்ட் தான். ரொம்பவே நல்லாயிருக்கு. படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா, நல்லா இருந்துச்சுண்ணா. எல்லாமே நல்லா இருந்துச்சுண்ணா. சூர்யானாலே தலை தான், மாஸ், எமோஷ்னலி எல்லாமே இருக்குது. ஆக்ஷனு
அதிரடியாக இருக்குது படம், நல்லா இருக்குது, எல்லாருமே பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. சூர்யானா பெஸ்ட்டு நல்லா கொடுத்துருக்காரு. நல்லா இருக்கு, எல்லா எமோஷனும் இருக்கு, செம்மையா இருக்கு படத்துல இருந்து எல்லா கான்செப்டும் இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருந்தது ப்ரோ படம். சூப்பராக இருந்தது. சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம ட்ரீட். படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா ஃபேமிலியாக எல்லாரும் ஒன்றா இருக்கணும், அதான் சொல்லுறேன். கரெக்டாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டு ஆஃப்மே மமிதா பைஜோட காமெடி நல்லா இருந்துச்சு. படம் ஃபுல்லாக நல்லா என்டர்டெய்னிங்காக இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்கு, ஆக்டிங் பிச்சுட்டாரு. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கான மூவி தானா படத்தில். லவ் அப்புறம் அம்மா பொண்ணோட கேரு நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருந்துச்சு படம், எல்லாமே நல்லா இருந்துச்சு. நைஸ், நல்ல ஒரு சூப்பராக. இந்த மாஸ்க் கட்டாங்க அவர் அந்த இது கட்டாங்க நல்லா இருந்துச்சு, சூப்பர், நல்லா இருந்துச்சு. சூப்பர். சூர்யோட ஆக்டிங் தான் பிடிச்சிருக்கு. நல்லா இருந்துச்சுண்ணா, சூர்யா ஆக்டிங் நல்லா இருந்துச்சு.